ஓட்டு போட கிளம்பியாச்சு. ஆனால் யாருக்கு ஓட்டு போடுறது தான் தெரில. சரி, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி சிக்கன் லெக் பீஸ் ஒன்று இருந்துச்சு, அதை மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா வந்து பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யாருக்கு ஓட்டு போடுறதே தெரியலன்னு சொன்னேன்ல, அதுக்கு காரணமே என் ஃபேமிலி தான். எங்கள் அப்பா நீ இவங்களுக்கு போடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க, எங்கள் அம்மா ஒரு ஆளை சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் இவங்களுக்கு தான் போட்டே ஆகணும் அப்படின்றாங்க. அதை விட என் ஃப்ரெண்ட்ஸு நீ இவங்களுக்கு ஓட்டு போடலை மூஞ்சி மேலே ஒன்று போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் மிரட்டுறாளுங்க. வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புன்னு க்ரியேட் பண்ணி அந்த ஒரு நாள் மட்டும் பேசிவிட்டு அப்புறம் ஆள் அடையாளமே இல்லை. நேற்று பார்த்தா மொயின்னு மெசேஜ் எல்லா குரூப்பில் இருந்தோம், இவங்களுக்கு தானே போட போகிறேன் இவங்களுக்கு தானே போட போகிறேன் அப்படின்ட்டு. உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி நண்பர்கள் இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தால் கண்டிப்பாக பிளாக் ஹார்ட் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஓட்டு போட்டு வந்தாச்சு. எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஸ்டேட்டஸில் போட்டிருக்காங்க, கையை காமிச்சு ஓட்டு போட்டாச்சு அப்படின்றாங்க. சரி நம்மளும் இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாச்சு. பார்த்தா இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் நேராக அழகாக வந்திருக்கு கையில். எனக்கு மட்டும் இப்படி வளைஞ்சிக்கிட்டு போயிருக்கு. இது நல்லாவா இருக்குது பார்க்க? ஏன் நீ நல்லா தான் காமிச்சேன் நான் கையை, பொறுமையாக நீளமாக ஒரு கோடு போடுறதா என்ன வந்துட போகுது. நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எனக்கு மட்டும் சிக்கன் லெக் பீஸை நல்லா மொறுன்னு பொரிச்சாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுனா தயிர் சாதம், கருவாடு தொக்கு, சிக்கன் லெக் பீஸ் அண்டு ஊறுகாய். நீங்கள் ஓட்டு போட்டிங்களா? யாருக்கு ஓட்டு போட்டிங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த கட்சிக்கு நிறையா ஓட்டு செய்கிறதுன்னு பார்ப்போமே.